வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ் சேனல். ஸோ இவ்வளோ நாளாக வீடியோ போடல, பட் திஸ் இயர் குரூப் 1 கிராக் பண்ண வீடியோ ரெடியாகி வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து சிலபஸை கோ த்ரூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டடி பண்ணணும், பாஸ்ட் இயர் கொஷின் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்மால் ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும். இனிமேல் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம என்னென்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே சிலபஸை டீகோட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வேர்டுக்கு பின்னாடியும் ஒரு வேர்டுக்கும் மெயின்ஸுக்கு எப்படி நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து சப்போஸ் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கில் பாஸ்ட் இயரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்க போகிறோம், பாக்ஸ் மெட்டீரியல் என்ன போட போகிறோம் அப்படின்ற மாதிரி மெயின்ஸ் ஃபோக்கஸ்டாகவும் அப்ரோச் பண்ணுவோம், ப்ரிலிம்ஸ்லேயும் அப்ரோச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு மென்டல் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூடில் 25 அவுட் ஆஃப் 25 கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். ஸோ அப்போ நம்ம வாங்கினா மட்டும்தான் வந்து நம்ம குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், ஸோ நமக்கு வந்து ஸ்கோர் பூஸ்ட் பண்ணணும். ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் மென்டல் எபிலிட்டிக்கு. ஸோ பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் வந்து வீக்லி நம்ம ஒன் வீக் நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு பாஸ்ட் இயர் கொஷின் கண்டிப்பாக டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ், இந்து நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் நம்ம போடுறது தான் தமிழரசு மேகசின் ஃபோக்கஸ் பண்ணி அதில் வர கொஷின்ஸ் அதெல்லாமே வந்து டீகோட் பண்ணிக்கலாம். ஸோ டாபிக் வைஸ் நோட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா எனக்கு தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நோட்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். ஸோ வேர் டு ஸ்டடி, ஸோ ஒரு டாப்பிக்கே நம்ம எங்கெங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி எங்கெங்கே வேர் டு ஸ்டடி, என்னென்ன புக்ஸ் படிக்கணும். சப்போஸ் மெயின்ஸ்னால் உங்களுக்கு வந்து தரோ நாலேஜ் இருக்கணும், ஒரு எஸ்ஏ எழுதுகிற மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்போ நம்ம என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும், எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு ஒய்டாக நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னோட இந்த டீச்சிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை செகண்ட் டைம் தேர்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ண போனால் ஆனுவல் பிளானரை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட பிளானை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் வருது, நான் இன்டர்வியூ. அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் உங்களுக்கு வந்து 8th மந்த்தே வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கலில் என்ன சப்ஜெக்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எதுவும் நோட்ஸ் வேணும் இல்லை வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நான் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு வந்து போடுறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நார்மலாக நம்ம குரூப் 1 குரூப் 2க்கு படிக்க ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாமில். எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வந்து மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வேணால் நான் வீடியோ போடுறேன். நம்மளோட மெயின் டார்கெட் வந்து குரூப் 1 தான். ஸோ குரூப் 1 வந்து நமக்கு செப்டம்பர் 6 வருது. ஸோ குரூப் 1 தான் மெயின் டார்கெட். நெக்ஸ்ட்டு குரூப் 2 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அக்டோபர் 25 வருது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரூப் 1க்கு ரஃப்லி 8 மந்த்ஸ் இருக்குது. ஸோ இதில் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் இப்போவே மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுத்து டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 4 மந்த்ஸ் வந்து நம்ம தரோவாக ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 1 மந்த் இருக்குது. குரூப் 1க்கு குரூப் 2க்கு நடுவில் இந்த எக்ஸ்ட்ரா 1 மந்தில் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் வெறும் கொஷின்ஸ் மட்டும் போட்டு பார்த்து, ஏன்னா குரூப் 1க்கு படிச்சிருப்போம், இங்கிலீஷை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம் குரூப் 2க்கு. ஸோ அதனால நமக்கு இங்கிலீஷ்க்கு வந்து தனியாக ஒரு பீரியட் இருக்குது. ஸோ கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு போட்டிருக்கேன். ஸோ குரூப் 1க்கு இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 235 டேஸ் இருக்குது. ஸோ குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா 284 டேஸ் இருக்குது. குரூப் 4க்கு 340 டேஸ் இருக்குது. ஸோ நம்ம குரூப் 1 குரூப் 2வே நம்ம நல்லா டார்கெட் பண்ணி படித்தோம்னாலே ஜென்ரல் ஸ்டடீஸ் குரூப் 4 நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம். ப்ளஸ் நம்ம லாங்குவேஜுக்குமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் 5:30 to 8 நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போவுமே வந்து எந்த டாபிக் நமக்கு புரியலை, ரொம்ப ஹார்டாக இருக்குது, இல்லை மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டாப்பிக்கை எப்போவுமே மார்னிங் தான் படிக்கணும். ஸோ அப்போ தான் மார்னிங் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எதுவுமே மனசில் பதியும். ஸோ இந்த டைமில் வந்து எப்போவுமே புதுசாக இருக்க டாப்பிக்கு, ஹார்ட் டாப்பிக்கு, மெமரைஸ் பண்ணுற டாப்பிக்கை மார்னிங் படிக்கணும். அப்புறம் 8 to 10 நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 10க்கு உட்காந்துடணும். ஸோ 10க்கு உட்காந்தோட என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு மேக்ஸில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து லேர்ன் பண்ணணும். ஒரு 2-3 கொஷின் ஒர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 10:30 to 12:30 என்ன பண்ணணும்னா, நமக்கு மார்னிங் என்ன டாபிக் படித்தோமோ அந்த டாப்பிக்கோட PYQ, என்ன பாஸ்ட் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு அந்த டாப்பிக்கில் உள்ள PYQ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இது 10:30 to 12:30. நெக்ஸ்ட் 12:30 to 2:30 இந்த டைமிங் மதியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ 2:30 to 5:30 வந்து நமக்கு ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்க டைம். அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது அந்த ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாப்பிக்கில் வர எல்லா கொஷின், எல்லா டைப் எதாக இருந்தாலும் ஷார்ட்கட்லேருந்து எல்லாம் போட்டு பார்க்குற டைம் திஸ் ஆஃப்டர்நூன் டைம்.
ஸோ 6 to 8 என்ன எடுத்துக்கிறீங்கன்னா இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸும் எடுத்து கொஞ்சம் அன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து பார்க்கலாம், இங்கிலீஷ் படிங்க. ஸோ 8 to 9 PM டெய்லி ஒரு 1 hour ஒதுக்குங்க மெயின்ஸுக்குன்னு. எந்த 1 hour கூட நீங்கள் ஒதுக்கலாம். நீங்கள் படிச்சிங்களா அந்த டாப்பிக்கை கூட எடுத்துக்கலாம், காலைல படித்த ஹிஸ்ட்ரி டாப்பிக்காக கூட எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 கொஷின், 10 மார்க்னா 6 minutes, 15 மார்க்னா 9 minutes. ஒரு டாப்பிக்கை எடுத்து 10 நிமிஷம் வச்சு உங்களால் ஒரு 1.5 பேஜ் எழுத முடியுதா? எத்தனை வேர்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னு நீங்கள் டெய்லி நீங்கள் படித்தாலும் படிக்காட்டியும் உட்காந்துருங்க. ஒரு 1 hour மெயின்ஸ்க்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 3 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்க. கரெக்ஷன் பண்ணி பார்த்து இஃப் சப்போஸ் இட் இஸ் அ பாஸ்ட் இயர் கொஷின்னா ஒரு டாப்பரோட பேப்பர் எடுத்து பாருங்க. அந்த கொஷினுக்கு அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் பண்ணியிருக்காங்க, நீங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்க டெய்லி வந்து மெயின்ஸ் அட்லீஸ்ட் 3 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க எங்க இருக்கீங்க, என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்றது தெரியணும். ஸோ டெய்லி இன்னையிலேருந்து 1 hour மெயின்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 months தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டைமிங் இருக்கணும், டைமிங்குள்ளே முடிக்கணும், அப்புறம் எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட் எப்படி சேர்க்கறது, அப்புறம் ப்ரெசன்டேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் அந்த டைமிங் இதெல்லாம் கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குரூப் 1 hour சொல்லி மெயின்ஸில் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், டெய்லி 1 hour மெயின்ஸுக்கு நீங்கள் ஒதுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிலபஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்னை பொறுத்தவரையும் நம்ம வந்து சிலபஸில் மெயினாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஜென்ரல் சயின்ஸை எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ்னு போயிட்டீங்கன்னா 6th to 12th பயாலஜி, பாட்னி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப ஒய்டான டாபிக். ஸோ ஒரு 10 கொஷினுக்கு நம்ம வந்து அந்த என்டையர் சயின்ஸை படிக்கணுமான்றது என்னை பொறுத்தவரையும் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ பிஒய்க்யூ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக், அது மட்டும் ஜென்ரல் சயின்ஸ்க்கு படித்தா போதும். ஜியாகிரஃபி ஃபோக்கஸ் பண்ணலாம், ஏன்னா இது மெயின்ஸுக்கும் இருக்குது, இதுவும் மெயின்ஸுக்கு இருக்குது, பாலிட்டி மெயின்ஸுக்கு இருக்குது, எக்கனாமி மெயின்ஸில் இருக்குது, யூனிட் 6மே உங்களுக்கு வந்து தமிழ் சொசைட்டின்னு சொல்லிட்டு மெயின்ஸில் வருது. ஆப்டிடியூட் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் என்னோட இது. பாலிட்டியில் 40 கொஷினில் 1 கொஷின் கூட மிஸ் பண்ணவே கூடாது. பாலிட்டி வந்து எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக கிளியர் கட்டாக வந்து 40 to 40 வாங்கியே ஆகணும் பாலிட்டியில். ஆப்டிடியூட்லேயும் 25 out of 25 இருக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் 25, ஜியாகிரஃபி 10, யூனிட் 6ல் 40. ஸோ இதுவே வந்து ஒரு 135 கொஷின்ஸ் வந்துடுது. அட்லீஸ்ட் இதில் நீங்கள் வந்து கிவ் ஆர் டேக் ஒரு 125 போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் எக்கனாமியில் வந்து 50ல் வந்து உங்களுக்கு 50 எடுக்கிறது கஷ்டம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக வந்து இன்க்ளூட் பண்ணி கொஷின் நிறையா கேட்பாங்க. எக்கனாமியில் ஒரு 50ல் அட்லீஸ்ட் யூ கெட் 30, இந்த சென்ஸ் நீங்கள் 155 எடுத்துருவீங்க மெயின்ஸில். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இப்போ இந்த சென்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் தனியாக படிக்க வேற செய்கிறோம். ஸோ இந்த சென்ஸ் நீங்கள் 160க்கு மேலே நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இதுதான் வந்து நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்குன்னு ஒரு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னா இப்படி தான் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸு. ஸோ மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு. இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி நம்ம கண்டிப்பாக நம்ம மெயின்ஸுக்கு கிளியர் கட்டாக அங்கே படிக்க போகிறோம். ஸோ அங்கேயே நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோஷியல் இஷ்யூ வந்து புதுசாக ஒரு டாபிக், உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் படிக்காத ஒரு டாபிக் தான். பட் இது கொஞ்சம் எழுத கற்றுக்கணும். ஸோ நான் இதுக்குமே என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணணும், எங்கெங்கே படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்குது. ஏன்னா இந்த சோஷியல் இஷ்யூலாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வர கொஷின் தான். ஸோ என்னென்ன ஸ்கீம் கொண்டு வராங்க, என்னென்ன ப்ரோக்ராம் கொண்டு வராங்க, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இப்போவே வந்து மெயின் சம்மந்தமாகவும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே வந்து நமக்கு எப்படி டயக்ராம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், என்னென்ன பண்ணால் நம்ம பேப்பர் மெயின்ஸில் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கணும். இந்தியன் பாலிட்டி நம்ம ஃபுல்லாக போகணும். லக்ஷ்மிகாந்தை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு பாலிட்டியில் நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுதணும்னா லக்ஷ்மிகாந்த் இஸ் அ மஸ்ட். ஸோ நீங்கள் இப்போவே அது ஒரு 600 pages இருக்கும். நீங்கள் இப்போ இருந்தே லக்ஷ்மிகாந்தை படிக்க ஆரம்பிச்சிருங்க மெயின்ஸுக்கு. ஸோ அதை அட்லீஸ்ட் ஒரு 5 times 6 times நீங்கள் கோ த்ரூ பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து டக்குன்னு அந்த 10 minutes உங்களுக்கு பாயிண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மிகாந்தை வந்து ஒரு மெயின்ஸ் போகிறதுக்கு கூட அட்லீஸ்ட் ஒரு 10 times கோ த்ரூ பண்ணியிருக்க மாதிரி வந்துடும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் நமக்கு இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸு அந்த இது டாபிக் அதெல்லாம் எடுத்து பார்த்துடலாம். ஸோ தமிழ் சொசைட்டி பார்த்தீங்கன்னா யூனிட் 6, ஸோ அதை இன்க்ளூட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேப்பர் 4 ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் வந்து நம்ம ஜியாகிரஃபியோட சேர்த்து படிப்போம், தனியாகவும் இருக்கும். இதுக்கும் ஒரு நல்ல புக்ஸ் இருக்குது. இங்கே யூபிஎஸ்சிலேயே உங்களுக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட்லேருந்து கொஷின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ.
ஸோ நம்ம அந்த கொஷின்ஸுமே எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எக்கனாமியுமே நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதில் இருக்கு நீங்கள் டாப்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 12th எக்கனாமி 11th எக்கனாமியில் இருக்க புக்கு தான். கெனன்ஸ் டாபிக் தான், கெனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி. ஆனால் என்ன இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஜிஎஸ்டி பற்றி என்ன வந்திருக்கு, என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த எக்கனாமிக்குமே நீங்கள் இப்போலேருந்தே மெயின்ஸுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடணும் எக்கனாமிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2. ஸோ குரூப் 2ல் அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ், ஸோ ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, நான் அதுக்கு சொன்ன அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு. ஆப்டிடியூடில் 25 மிஸ் பண்ணிடவே கூடாது. யூனிட் 6ல் 20, பாலிட்டியில் 15, ஹிஸ்ட்ரியில் 10, ஜியாகிரஃபி, எக்கனாமி. ஸோ பார்த்தீங்கன்னா 25, 45, 55, 60, 70, 75, 95. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 95, இதில் ஒரு 80 வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் எனக்கு தெரிஞ்சு 100க்கு 95 எடுத்தே ஆகணும். நீங்கள் இங்கிலீஷில் வந்து 95ஆவது நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் குரூப் 2 கிளியர் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் மைண்டில் எதை வச்சுக்கோங்க, இங்கிலீஷில் ஒரு லாங்குவேஜில் 95 எடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து யூ கேன் ஸ்கோர். ஏன்னா நீங்கள் ஜென்ரலில் தான் விட்டுருங்க, இங்கிலீஷில் 100க்கு 95 ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்ம குரூப் 2வில் கொஞ்சம் மேலே வர முடியும். ஸோ இங்கிலீஷுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் இப்போ கொஞ்சம் நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க, சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷுமே நம்ம பார்க்கலாம். ஸோ வெல் வெஸ்ட் இன் இங்கிலீஷ், ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் சி குரூப் ஜென்ரல் இங்கிலீஷ், அது குரூப் 2 2A மெயின்ஸுக்குள்ளது. குரூப் 2 மெயின்ஸுக்கும் அதே தான். உங்களுக்கு மெயின்ஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1க்கு படித்ததே தான் உங்களுக்கு. மாடர்ன் ஹிஸ்ட்ரி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, அதாவது இது எல்லாமே இந்த டாபிக் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு மெயின்ஸில். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸில் தமிழ் சொசைட்டி நம்ம படிப்போம் பேப்பர் 2ல். அதே மாதிரி சோஷியல் இஷ்யூ படிப்போம். அங்கே இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மேலே உள்ள டாபிக் எல்லாமே வச்சுட்டு கொஞ்சம் தமிழ்நாடு ரெஃபர் பண்ணி எழுதுகிற மாதிரி வரும், அவ்வளோதான். தவிர மிச்சம் எதுவும் இல்லை. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் நம்ம படிப்போம். பட் அதை விட இங்கே கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் டெக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் பாலிட்டி நம்ம மெயின்ஸில் படித்தது தான். அண்ட் தென் ஜியாகிரஃபி. ஸோ நம்ம அங்கே இந்தியன் ஜியாகிரஃபி பார்ப்போம். இங்கே ஃபுல்லாக ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்றது தான் இங்கே கொஞ்சம் இது. ஸோ நீங்கள் தமிழ்நாடுக்குன்னு தனியாக எடுத்து குரூப் 2 மெயின்ஸுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியன் எக்கனாமியும் அதே தான். ஸோ சேம் நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு நீங்கள் வெல் வெஸ்ட் ஆகிட்டாலே குரூப் 2 மெயின்ஸுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் ஆல். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாபிக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை எனக்கு நோட்ஸ் வேணும், எதுனாலும் வந்து எனக்கு மெயிலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ என்னோடய மெயில் ஐடி நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா இந்த இதுலேயுமே நான் எழுதுகிறேன். TNPSC tips6@gmail.com. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக மெயில்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் என்னோட டெலிகிராம் சேனலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே கீழே லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த பிடிஎஃப்ஐயுமே நான் கீழே இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ என் ட்ரைவ்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வர வீடியோ இனிமேல் எதில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். தேங்க்யூ.